வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா. புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விடுமுறை அறிவிக்கப்பட்ட பள்ளிகளில் இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. கனமழை காரணமாக பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. கனமழையால் சென்னை நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீர். பணிக்கு செல்வோர் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் கோயம்பேடு சந்தையில் தேங்கிய மழை நீர். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழை நீரால் வியாபாரிகள் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை மெரினா பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றம். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தல். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விமானங்கள் தாமதம். 15 விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் தாமதம் ஏற்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரி 80 விழுக்காடு நிரம்பிய நிலையில் உபரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. நீர்மட்டம் 22 அடியை நெருங்கும் நிலையில் விரைவில் உபரி நீர் திறக்கப்பட வாய்ப்பு. தொடர் மழையால் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். அடுத்த 5 நாட்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. தலைஞாயிறு பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களாக்கிக் கொண்டவர் என்று புகழாரம். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, கமல்ஹாசன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. 3 தலைமுறையினரை மகிழ்வித்த ஆக பெரும் திரைக்கலைஞர் என சீமான் புகழாரம்.
நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நள்ளிரவில் அவரின் வீட்டின் முன்பு கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா என வாழ்த்து முழக்கம். நடிகர் ரஜினியின் பிறந்த நாளையொட்டி ரீ-ரிலீஸ் ஆன தளபதி திரைப்படம். திரைப்படத்தை காண சென்னை ரோஹிணி திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள். ரஜினிகாந்தோட ரொம்ப ஃபேன், சின்ன வயசுலேருந்தே ஃபேன், அவரோட ஃபேனு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் விஷஸ் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ. தொடர் மழையால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 345 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. மீதமுள்ள ஏரிகள் 80 முதல் 90% நிரம்பியிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5621 கன அடியில் இருந்து 4727 கன அடியாக குறைந்தது. பாசனத்திற்காக வினாடிக்கு 1300 கன அடி நீர் வெளியேற்றம். சென்னையில் பொதுமக்களை மீண்டும் அச்சுறுத்த தொடங்கியுள்ள பிராங்க் கலாச்சாரம். பாம் வைப்பது போல் பொது இடத்தில் பிராங்க் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டவர்களால் பரபரப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஊழியர்கள் 2 பேர் கைது. பணம் கையாடல் செய்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படும் கொப்பரை. 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் உச்சிக்கு கொப்பரையை கொண்டு செல்லும் பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கரை ஒதுங்கிய மூங்கிலாலான மியான்மர் நாட்டு படகு. மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படையினர் விசாரணை. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க்கில் பனிப்பொழிவு. வெண்மை நிற பூக்கள் போல் தூவிய பனிப்பொழிவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை அடுத்த ஆண்டு முதல் ஏடிஎம்மில் பணமாக எடுப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை. தகவல் தொழில்நுட்ப அமைப்பை மேம்படுத்தி துரித சேவைக்கு தொழிலாளர் நல அமைச்சகம் ஏற்பாடு. தனுஷ் ஏ.ஆர். ரகுமான் வரிசையில் இணைந்த பிரபல இயக்குனர் சீனு ராமசாமி 17 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக அறிவிப்பு.